श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसि। ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். பராசரபட்டர் உத்தர சதகத்தில் நேற்றைய தினம் 91வது ஸ்லோகம் அனுபவித்தோம். பகவதபச்சார பாகவத அபச்சார அசஹ்யாபச்சாரங்கள் மனம் வாக்கு உடல் ஆகிய மூன்றினாலும் அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன், அதையும் போக்கியதா புத்தியுடன் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அனுபவித்தார். அந்த பாப்பத்தை நீர் பொறுத்து கொள்ள வேண்டும் என தேவரீர் சகிஷ்ணு, தேவரீரின் மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்க முடியாது, ஆக கடவேன் அல்லேன். ஏன்னா தேவரீர் எப்பிழையும் எப்போதும் எல்லோரிடத்திலும் பொருட்தருள்பவர் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்து இன்றைக்கி 92வது ஸ்லோகம் என்ன அருளி செய்கிறான்னு பார்க்கலாம். பிரகுபித புஜக பணானாம் இவ விஷயானாம் அகம் சாயாயாம் சதி தவ புஜசுர விடபி பிரச்சாயே ரங்க ஜீவித பஜாமி. பிரகுபித புஜக பணானாம் இவ விஷயானாம் அகம் சாயாயாம் சதி தவ புஜசுர விடபி பிரச்சாயே ரங்க ஜீவித பஜாமி. திருவரங்கத்தின் பெரிய கோயிலையே உனது உயிர் என்று எண்ணுபவனே, பெரிய கோயில்தான் தனக்கு உயிரை போன்றது என்று எண்ணுபவன், ஸ்ரீரங்க விமானத்தில் உறைபவன் அப்படின்னு ரங்க ஜீவித என்கிறார். உன்னுடைய திருத்தோள்கள் கற்பக மரம் போன்று கேட்பதை அழிக்க வல்லதாக இருக்கிறது. கற்பக மரம் எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கும், அதுபோல உமது திருத்தோள்கள் திருக்கரங்கள் கேட்டதை கொடுக்கும். அந்த கற்பக விருட்சம் போல இருக்கும் தேவரீர் நிழலில் நான் இருக்கும்போது, அந்த நிழல் உள்ள போது நான் செய்து கொண்டிருப்பது என்ன? சீறுகின்றதும் விஷம் உள்ளதும் அந்த பாம்பின் படத்தின் நிழல் போன்ற உலக விஷயங்களில் ஒதுங்க முற்படுகிறேனே என்று வருத்தப்படுகிறார். ரங்க ஜீவிதா, ஸ்ரீரங்க விமானத்தை உயிராக உடைய பெருமானே, தேவரீருடைய திருத்தோள்களாகிய கற்பக விருட்சத்தினுடைய நிழல் பாங்கு இருக்கும்போது சீரின பாம்பின் படம் போன்ற கெட்ட விஷயங்கள், இதர விஷயங்கள், உலக விஷயங்கள், அவற்றுடைய நிழலை நான் அடைகிறேன். நிவாசவற்ற சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி என்றும் வாசுதேவ தருச்சாயா நாதி சீதான கர்மதா என்றபடி உலகுக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய கற்பக விருட்சத்தை போன்று தேவரீருடைய திருத்தோள்களாகிய நிழல் இருக்கும் பொழுது ஷீரின பாம்பின் படம் போன்று கெட்ட விஷயங்களாகிய நிழல்களிலேயே அடியேன் ஒதுங்கி கிடக்கிறேனே என்று வருத்தப்பட்டு துன்புறுகிறார் சுவாமி. இதுவும் அடியனுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகம். சுவாமி நைச்சானுசந்தானத்தில் இதை அனுபவிக்கிறார். சுவாமி மகான் ஆச்சாரிய சார்வபௌமன், அவருக்கு இதெல்லாம் நாட் அட் ஆல் அப்ளிகபிள், அடியேனுக்கு அப்ளிகபிள். அதனாலேயே இந்த ஸ்லோகம் அடியேன் போன்றவர்களுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகம். பிரகுபித புஜ குணானா பிரகுபித புஜ கணா பிரகுபித புஜ கப்பணானாம் இவ விஷயானாம் அகம் சாயாயாம் சதி தவ புஜசுர விடபி பிரச்சாயே ரங்க ஜீவித பஜாமி. பிரகுபித புஜக
பணானாம், அதாவது ரங்கஜீவிதா எல்லோர் ஹிருதய ரங்கத்திலும், எல்லாருடைய ஹிருதய ரங்கம், அந்த ஹிருதய ரங்கத்தில் அவர்களுக்கு உயிரை போன்று உயிராக உரைபவரே அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை ஸ்ரீரங்க விமானத்தில் உயிரை போல உரைபவரே, அதை உயிர் போன்று எண்ணி உரைபவரே, ஸ்ரீரங்க விமானத்தில் உரைபவரே. தவ தேவரீருடைய புஜசுர விட பிரச்சாய சதி, புஜ திருத்தோள்களாகிய தேவரீருடைய திருத்தோள்களாகிய சுரவிடபி தேவர் உலகத்து மரமான கல்பக விருட்சத்தினுடைய பிரச்சாயே நிரம்பின நிழல் பாங்கான இடம் இருக்க சதி அதை விட்டு, பிரச்சாயே சதி நிரம்பின நிழல் பாங்கான இடம் இருக்க அதை விட்டுட்டு, திருத்தோள்களாகிய கல்பக விருட்சம் போன்ற கல்பக விருட்சத்தினுடைய நிரம்பின நிழல் பாங்கான இடம் இருக்க அதை விட்டுட்டு, பிரகுபித புஜக பணானாம் இவ, பிரகுபித நன்கு கோபம் கொண்டு சீறிக்கொண்டிருக்கும் புஜக விஷப்பாம்புகளின், பணானாம் இவ பட்டங்கள் அந்த பாம்புடைய தலை பட்டங்கள் அதை போன்றிருக்கும், விஷயானாம் சிற்றின்பங்களின், சாயாம் நிழலை அகம் அடியேன் பஜாமி அடைகிறேன். ரொம்ப அழகான ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு. மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கருடைய எண்ணத்தின் வெளிப்பாடு. வெயிலின் தாபம் தாங்காதவர்கள், வெயிலுக்கு அப்படியே தகிக்கிறது வெயில், அந்த தாபம் தாங்காதவர்கள் கப்பும் கிளையுமாக இருக்கிற பழத்துடன் கூடிய மரம், தமால விருட்சம் போன்ற மரம், அதனுடைய நிழலை அடைந்து களைப்பாருவர். வெயிலின் கொடுமை நிழலில்தான் தெரியும்னு சொல்லுவார். பெரிய பாம்பு, பல தலைகளை உடைய பாம்பு, அது படம் எடுத்து ஆடும்போது, ஓ இது பெரிய தலையே இருக்கு, பாம்பு இருக்கு, அது கீழே நிழல் இருக்கு, அந்த நிழல் இருந்தால் அதை யாராவது அண்டுவார்களா? பாம்போட நிழல் இருக்கு, இன்னொரு இடத்துல மரத்தோட நிழல் இருக்கு, வெயிலில் தகிக்கிறது அப்படின்ட்டு பாம்போட நிழல் கீழே யாராவது நிற்பாள்? மரத்து நிழல் தானே நிற்பா. ஆனால் அடியேன் விஷய போகங்களாகிய இந்த தாபத்ரயங்கள் கழியும் என்று பிரமித்து அதன் வாயிலேயே ஒதுங்கி வருகிறேனே. எதன் வாயிலே? அந்த பாம்பின் வாயிலேயே. பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனக என்றும், வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நத் கர்மதா என்று, அதாவது ஸ்ரீ வாசுதேவனுடைய பழவிருட்சம் ஸ்ரீ வாசுதேவனாகிய பழவிருட்சத்தின் நிழல் மிக்க குளிர்ந்ததும் இல்லை, மிக்க வெப்பத்தை கொடுப்பதும் இல்லை. திட்டமாக ஆச்சரியமாக இருக்கும். நிவாச விருட்ச சாதுனாம் என்பன போன்ற அப்படி ஆச்சரியமான வாக்கியங்களால் பிரசித்தியாக இருக்கிற தேவரீர் திருவடி நிழலை அடையாமல் இருக்கிறேனே என்கிறார் சுவாமி. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம், பாவியேனை பலனீ காட்டி படுப்பாயோ, தாவி வையம் கொண்ட தடன் தாமரை கட்கே குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. திருவாய்மொழி 6ஆம் 9ஆம் பதிகம் 9வது பாசுரம். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம், இந்த ஐம்புலன்கள் என்னை படுத்தி அதனால் வரும் சிற்றின்பம் என்னுடைய ஆவி திகைக்க அப்படியே தகிக்கிறது. அப்படிப்பட்ட பாவியேன், அப்படி அந்த விஷய சுகங்களில் ஈடுபட்டு பல பாபங்களை செய்யும் இந்த பாவியனை நீ பலனீ காட்டி படுப்பாயோ. இப்படி உலக விஷயங்களை இதர விஷயங்களை காண்பித்து என்னை டெம்ப்ட் பண்ணுற, தாவி வையம் கொண்ட தடன் தாமரை கட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. கூவிக்கொள்ளும் காலம், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூப்பிட்டு கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இன்னும் கம்மியாகி என்னை சீக்கிரம் கூட்டுக்கோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். புஜசுர விடபி பிரச்சாய, புஜ திருத்தோள்களாகிய கல்பக விருட்சம்
அந்த கல்பக விருட்சத்துடைய நிரம்பின நிழல் பாங்கான இடம் இருக்கிறது. ஆனால் அதே நிழல் காளியன் போன்ற நாகங்களுக்கு பல தலைகள் உண்டு. ஒவ்வொரு தலையிலும் ஒரு பட்டம் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த நிழலில் யாராவது இருப்பாளா? கற்பகக்காவென நற்பல தோழர்க்குன்னு அருளி செயல் திருவுள்ளம் பணானாம் புஜசுர விட்டபி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சாஸ்திரஞானம் வந்தாச்சு, ஆச்சாரியர்கிட்டேருந்து புரிஞ்சுண்டாச்சு. அந்த சாஸ்திரஞானம் வந்த பிறகும் அடியேன் இப்படி இருக்கிறேனே என்று நிர்வேதப்படுகிறார், வருத்தப்படுகிறார், துன்புறுகிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.